ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. கர்த்தாவே, எங்களோடு நீ பேச வேண்டும் தகப்பனே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நான் இன்று பிரமித்து பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். மெய் சமாதானம் நான் பூரணமாயடைந்தேன். நல்ல ஆண்டவரே, துதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஏசையரின் இரட்சிப்பினால் நான் யுதல் கண்டடைந்தேன். ஸ்தோத்திரம். நேசிக்கிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோடு பேசுங்க. நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் அந்த மெய்யான பூரண சமாதானத்தை நாங்கள் கண்டடைகிறோம். நாங்கள் இன்று பிரமித்து பேரன்பின் பிரவாகத்தை கண்டோம். அந்த அன்பு தான், அந்த கருணை உள்ள கிருபை தான் இன்றைக்கு எங்களை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தற்கொலை செய்யக்கூடிய எத்தனையோ சமயங்கள், மரணத்தை விரும்புகிற நேரங்களிலும் கூட உங்களுடைய அந்த பிரவாகத்தின் அன்பானது எங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறது. நரகத்திற்கு போகாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய தைரியத்தை கொடுத்த தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஏசப்பா. இப்பொழுது ஆண்டவரே, கூடி வந்த எங்கள் எல்லாரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனோட நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஒரு தலைப்புல செய்தி அப்படின்னா, போராடி மேற்கொள். என்னது? போராடி மேற்கொள். பந்தயம் நமக்கு எப்பவுமே பந்தயம் என்ன செய்வாங்க, வச்சுட்டே நான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பந்தயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது யார் மூலமாக எப்பொழுது எப்படி வரும்னு நமக்கே தெரியாது. காலையில் நம்ம நல்ல சந்தோஷமாக தான் எழுந்திருப்போம். ஆனாலும் எப்போ எந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன நம்ம செய்தோம் பேசினோம் கொண்டோம் தெரியாத அளவுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை இன்றைக்கெல்லாம் என்றைக்குமே ஆதியாகமத்தில் இருந்து நம்ம பார்த்தாச்சுன்னா எல்லாருக்குமே அப்படியே தான். சரி, போராடி நம்ம மேற்கொள் அப்படிங்கிற அந்த தலைப்புள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓசியா 12வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 12:3. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதியாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். 4 வாசிங்க. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சந்திக்கும் போது அருமையானவர்களே, போராடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? தைரியம் பண்ணிக்கணும். காக்கா கூட்டமா என்ன செய்யும்? பறக்கும். நிறைய எப்படி போகுமா? குழுவாக போவாங்க. ஆனால் சிங்கம் எப்படி தான் போகும்? சிங்கிளாக தான் போகும். தனித்து செல்வதற்கேற்ற பலன் அதனிடத்துல இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து தான் நின்றார். சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க கெத்செமனே தோட்டத்தில். ஆனால் இயேசுப்பா தனித்து நின்று கேட்டாங்க, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். அப்படின்னா எப்படி அவங்க விழுந்திருக்கணும்? ஏன்னா எப்படி விழுந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட சோதனைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, பாடுகள் வரும் பொழுது, நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது, அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. தனித்து நின்று இயேசுவோடைய நாமத்தினாலும் கிருபையினாலும் நம்ம ஜெயிக்கணும். இந்த இடத்துல யாக்கோபு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் தாயின் கற்பத்தில் ஏற்கனவே போராடினார், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது என்ன செய்யறான்? தன்னுடைய பலத்தினாலே யாரோடு போராடினான் என்று எழுதப்படுகிறது? புதனானவருடைய போராடி. ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் உள்ள ஆதங்கம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு கவலை, அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்க இயேசுவால் மட்டும் முடியும். அநேக சமயங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம தத்தளிக்கிறோம். யாரையாவது சார்ந்து கொள்ளலாமா? யாராவது நம்மளை தூக்கி எடுத்துட மாட்டாங்களா?
யாராவது ஆவிக்குரிய பிள்ளைகளோ ஊழியக்காரங்களோ நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா? நம்ம அதுலேருந்து எழுந்திருக்க மாட்டோமா? இதுக்கு உதவி யார் செய்வா அப்படின்னு சில சமயங்களில் தத்தளிக்கிறோம். தலைகளிலே அடித்துக் கொள்வார் உண்டு, நெஞ்சிலே அடித்துக் கொள்வார் உண்டு, சுவரிகளிலே முட்டிக்கொள்வார் உண்டு, எதையாவது தூக்கி போட்டு உடைப்பாரு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், இயேசு ஒருவர் நமக்கு இருக்கின்றார் என்ற தைரியத்தோடு நாம் அவரோடே தான் போராட வேண்டும். அவரோடு தனித்து நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு யாக்கோபுடைய ஜெபம் 2 விதமான அவர் போராடுகிறார், 2 இடத்துல போராடுறாரு. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல் பார்க்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம், 10வது வசனத்திலிருந்து வாசம். ஆதியாகமம் 28 ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவிழ்த்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இவன் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய செல்வந்தன். இவருடைய தாத்தாவுடைய சொத்தை பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அப்ப இவருடைய சொத்து எப்படி இருந்திருக்கும்? அவங்க அப்பாவுடைய சொத்து அதை விட அதிகமானது. அப்படியான ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்ந்த அவன் இன்றைக்கு தனித்து நிற்கின்றான். அம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க, அப்பாவை அனுப்பி வச்சுட்டாங்க. தனியாக வந்து நிற்கும்போது எனக்கு அவருடைய இந்த காரியத்தை பார்க்குறேன். சூரியன் அஸ்தமித்ததுனா சூரியன் மறைந்து இருட்டாகிற ஒரு சிச்சுவேஷன், தனிமையான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அங்கே ஒரு கல்லை எடுக்கிறார். எதுக்கு? அதான் சப்போர்ட். அந்த நேரம் சப்போர்ட் என்னதுதான்? அதுதான் சில சமயம் நம்மளுக்கு தூக்கம் வரலன்னா தலையில என்ன செய்வாங்க? சில பேர் இன்னும் மடிச்சு வைப்பாங்க, இல்லை இன்னொன்று தூக்கி வைப்பாங்க. நம்ம நிறைய நேரம் பார்த்துருவோம். நான் வந்து இது தலையினை வைக்கல. எனக்கு 35 வயசுல கழுத்து எலும்பு தேய்மானம், எக்ஸ்ட்ரா ஒரு எலும்பு இருக்கான் எனக்கு. வழக்கமான எலும்பு கழுத்து வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எலும்பு தேய்மானம் ரொம்ப இருந்தது, எக்ஸ்ட்ரா வேற ஒரு எலும்பு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தலையிலேயே இல்லாமல் தான் படுக்கணும். அப்படி நிறைய இதில் அது ஒன்று. ஆனால் நான் என்ன செய்வேன்? ஒரு பரவாயில்லாமல் ஒரு போர்வையை வச்சுருப்பேன். அந்த போர்வையை சமதளமாக வச்சு படுத்தா என்ன செய்யுது? தூக்கம் வராது. உடனே என்ன செய்வோம்? அதை எடுத்து திருப்பி அதை மடித்து அப்படி கொஞ்சம் வைக்கும்போது தூக்கம் வந்துடும். அந்த கிருமியினால இவர் என்ன செய்யறாரு? ஒரு கல்லை இடுக்கின்றாங்க. யோசித்து பாரு, இவ்வளவு பெரிய ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்னைக்கு தனிமை இல்லை. ஒரு கல்லை பார்த்து தேடி எடுத்து, அது என்ன சமதளமா? அது ஒரு அம்மிக்கல் மாதிரியா? இல்லை, கரெக்டு முரடான எவ்வளவு பெரிய கல்லோ தெரியாது. இவரானா கைக்கு போயிட்டா தான் இருந்திருப்பாரு. அந்த கல்லை தூக்கி அவர் வைக்கும் போது எப்படி இருந்திருப்பாரு? அழுதுகிட்டே எம்மா, அவர் எப்படிப்பட்ட மகன்? கூடார வாசியும் குணசாலியுமான மகன். அம்மா அண்டையிலே உட்கார்ந்துக்கிட்டு தாய் கூடையே இருக்கிற ஒரு மகன். அதனாலதான் அவருக்கு பைத்த கஞ்சி, அது தட்டாம்பயிறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவந்த கூழ், அந்த தட்டாம்பயிரையும் அந்த காலத்துல உள்ள தேனோ எதையோ போட்டு அவர் எரிச்சிருக்காரு, சிவந்த கூட செய்திருக்காரு. ஏன் இது ஏசாவுக்கு தெரியல? அவர் வனாந்தரத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் வந்து மாംസத்தை அதிகமாக சாப்பிட்டார். இந்த உணவை பற்றி அவருக்கு தெரியல. ஏன்னா அம்மா கிட்ட உட்காந்து அதை பார்த்ததில்லை. இப்போ அவருக்கு யாக்கோபு அந்த சிவந்த கூட காட்டும்போது பயங்கர அட்ராக்ஷன். அது அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருக்கோன்னே தான் அதை இவர் கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. அதனால தான் எல்லாவற்றையும் அவர் ஏசாய் இழந்தாரு. இப்போ இவர் தனிமையாக வந்தார். இப்போ கல்லை தூக்கி ஒரு முரடான ஒரு கல்லை தூக்கி வைக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? எம்மா, உங்களை விட்டு இப்படி வந்துட்டேனம்மா, நீங்கள் தானம்மா சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டேடி ஏமாத்த சொன்னீங்க, டேடி ஏமாத்திட்டேன், என் நிலைமையை பாருங்கம்மா, நீங்கள் இல்லையே பக்கத்தில், நீங்கள் இல்லையம்மா, இப்போ பாருங்க நான் ஒரு கல்லை வச்சுருக்கேன். அப்பா, மனசுக்குள்ள சிந்தனைகள் ஓடி இருந்திருக்கு. அவரு நினைச்சிருப்பாரு, எப்பா உங்களை ஏமாத்திட்டேனாப்பா, அதுக்கு இப்படி ஒரு தண்டனையாப்பா.
ஒரு கரடான கழுத்துக்கு வச்சுட்டு எனக்கு படுக்க முடியலையே. இந்த இரவை நான் எப்படி கழிக்க போறேன்? என் மாமன் தாய் மாமன் வீட்டை நான் எப்படிதான் கண்டுபிடிக்க போறேன்? எப்படி போய் சேர போறேன்னு தெரியல. அழுகைய கண்ணீருமாக அவர் அங்கே படுத்திருந்தார். படுத்திருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு 12வது வசனம், யாக்கோபு 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இருந்தார்கள். அல்லேலூயா. இதுலதான் நம்ம கதாநாயகன் வந்து இறங்கிட்டாரு. நம்ம கதாநாயகன் பிதா நினைச்சிட்டார். அவர் அப்படியே ஆத்தாரு ஜெயம் பிள்ளை என்னதான் இருந்தாலும் யாக்கோபு ஏணி வச்சுட்டாரு. டேய் பெஞ்சல்ஸ் போய் ஏணி வைங்கடாம தலைமாட்டில் ஏணி வச்சுட்டாரு. அப்படியே மேலே ஆண்டவர் மேலே நுனியில் நிற்காரு. கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் நம்ம ஏணி வச்சு நமக்கு மேலே நின்றுக்கிட்டு தான் இருக்கார். தெரியலன்னு நினைக்காதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன், இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்தேன், இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தேன், எதுக்கு என்னை கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவர் அப்படி இல்லை. நீர் இங்கே கொண்டு வந்ததின் ஒரு நோக்கம் என்ன? நீர் என்னை இப்படியாக வைத்திருக்கிறதின் ஒரு நோக்கம் என்ன? அவர் சரியான பிளான் வச்சிருப்பார். எங்க எப்போ காயம் நவிட்டுனா நம்மளும் ஒரு கல்லை எடுத்து படுத்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்பதை அவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் சரியா பிளான் பண்ற தேவன். திட்டங்கள் சரியானபடி இருக்கும். இப்போ பார்த்தாரு, அப்படியே ஆண்டவர் மேலே நிற்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை காண்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில கூட சொப்பனம் வந்தாலும் வரட்டாலும் இந்த காலத்துல அதிசயங்களை செய்யக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இதோ நம்ம அருகே நிற்கின்றார். இது நிரந்தரம் இப்ப இருக்கிற பிரச்சனை நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நிற்க மாட்டேன். எத்தனை தடவை கடற்கரைக்கு ஓடிட்டு தெரியுமா? நான் சாகணும் பாதி தூரம் ஓடிட்டு எனக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா மட்டும் என்னை பிடிக்கல அப்படின்னா, திடீர்னு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது 2 குழந்தைங்களும் பக்கத்தில் படுக்க வச்சு எங்கள் அம்மாவையும் கூட படுத்துட்டாங்க. திடீர்னு தேடி இருப்பாங்க போல. அப்போலாம் ஒரே ஒரு லைட்டு தான் உண்டு, தெரு லைட்டு உண்டு. பிள்ளைய கான்வென்ட்டு வெளியே வந்து நிறைய ஓடி வந்திருக்காங்க. அவங்களுக்கே வயசு 60க்கு மேலே. ஓடி வந்தால் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 24 வயசு. 24 வயசு ஓட்ட எப்படி இருக்கும்? ஆனாலும் ஓடி வந்து கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கம்மா போகிறேன்? கடலில் விழுந்து செத்துருவேன். கடலில் விழுந்து எப்படிம்மா சாவேன்? அது கடலுக்கு உள்ளே போய்கிட்டு இருந்தேன்னா தண்ணீர் பிடிச்சிட்டு எப்படி என்ன செய்துருவேன்? செத்துருவேன். ஆனால் தேவனுடைய பிளான் அவருடைய கிருபையினால இங்கே கொண்டு வைக்கணும்னு இருக்காரு. நேற்று அருமையான ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அந்த பாஸ்டமா வந்து ஒரு பெருமையாக சொல்லலை, அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இப்போ இதில் இருக்கும்போது ஆராதனை நடக்கும்போது என்னுடைய ஜபம்லாம் எப்படி தெரியுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சுற்றிலும் 10 பேர் இருக்கணும். உங்க வாயில என்ன இருக்கு? தேன் இருக்கு. உங்க வாயில பால் இருக்கு. உங்களுடைய வாயில வேதம் இருக்குது. ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. நீங்க அன்னைக்கு பேசுறீங்கல்ல, இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி மொச்ச மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் சுற்றிலும் 10 பேர் கூட இருக்கும். நான் ஒரு புக்கு படிச்சேன். ஒரு புக்கு 20 ஆண்டு அந்த புக்கு படிச்சு. அப்ப அந்த புக்ல என்ன போட்டுருச்சு அப்படின்னா, தனி மனிதனாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கின்ற ஒரு மனிதன், ஒரு சகோதரியாக இருக்கட்டும், அவங்களை சுற்றி 5 பேராட்டும் இருக்கதான் செய்வாங்க. 5 பேர் அவங்களை எங்க கண்டாலும் சூழ்ந்து நிற்பாங்க. அதுதான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட ஆறுதலின் வார்த்தை நிறைந்த ஒரு வாழ்க்கையின் மனிதன் என்று அதில் எழுதப்பட்டுள்ளது. அவன் கடிந்து கொள்ள மாட்டான், அவன் குறை சொல்ல மாட்டான், அவனை சூழ்ந்து இருக்கிறவர்கள் அவனோட இருக்க ஆசைப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனக்கு சந்தோஷமா இருந்து நானும் கேட்பேன். இப்பவுமே நம்ம கூட 10 பேர் இருந்தாலும் இப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆண்டோட கிருபையினால இன்னும் வச்சுட்டு உடனே தலைவாசல் வெளியே வந்துடுவேன். இப்போ அப்படி இல்லை, இருப்போம் 9 மணி வரைக்கும். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி போகணும். நம்மளை ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நம்ம ஆறுதலை சொல்ல தான் வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நான் 9 மணி வரைக்கும் எப்படிதான் வயிற்றுக்குள்ள பசியாக இருந்தாலும் இருந்தே வரணும் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ யாக்கோபை பார்க்கலாம். அந்த கரடு முரடான கல்லை தூக்கி வச்சுட்டு அழுகிறேன்.
இயேசுப்பா, எங்கள் அப்பாவின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, கல்லை வச்சு படுத்துக்க நம்ம ஆண்டவர் அப்படியே தரிசனமா வெளிப்பட்டார். அடுத்த வசனம் வாசிங்க 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் சொல்றார் மேல நின்னு, என்ன நீ இப்படி போட்டு கலங்கிட்டு இருக்க? கொடுக்கிற வாக்கு கர்த்தமே வித்தியாசமா இருக்கு. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தான் என்ன செய்ய போறேன்? தர போறேன், தருவேன், நான் சந்ததிக்கும் தருவேன். நான் எப்படின்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இதுவே என் நாமத்தின் பேர் பிரஸ்தாவம். அப்ப அவருடைய பேர் பிரஸ்தாவம் என்னதான்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப அப்படி இடத்துல நீங்க சொல்லும் போதெல்லாம் அவர் அங்கே வந்து பிரஸ்தாவம் ஆகின்றார். விசுவாசிக்கீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன்ப்பா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை நீங்களுங்க வந்து நிக்கணும். அதுக்கு பிறகு கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, சந்ததி வந்து பரம்பும், என்ன உனக்குள்ளே சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 15 சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. உன்னை இவருக்கு ஆண்டு பேசிட்டாங்க, விடிச்சிட்டு நித்திரை தெளிந்தது, பார்க்கின்றார் எனது சொப்பனம். உடனே சொல்றார், மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்துல இருக்காரு அப்படின்னு அவர் அங்க பேருகிறார். இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவர் பேருறதை நம்ம பாக்குறோம். ஒரு அதிகாலையில எழும்புறாரு, எழும்பி தலையில் வைத்திருந்த கல்லை எடுத்து 18ல கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெய். அதாவது எதுக்கு அப்படின்னா அது ஒரு அடையாளம். நம்ம வரும்போது, நம்ம இந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது ஒருவேளை அது ரொம்ப நீள கல்லா இருந்திருக்குமோ, ரொம்ப பெரிய கல்லா இருந்திருக்குமோ, அப்ப என்ன செய்திருக்கணும்? தோண்டிடணும். ட்ரை மண்ணை தோன்றாரு, கல்லை நிப்பாட்டணுங்களா? கல்லை நிப்பாட்டணும். என்ன எங்கெல்லாம் கிடைச்சுன்னு தெரியல. ஆனா அந்த வட மாநிலங்கள்ல சாராயம் குடிக்காங்கல்ல, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அங்க உள்ள மரங்களில் உள்ள பூக்களை எடுத்து காய்ச்சி குடிப்பாங்க. அதுதான் அங்க வந்து அந்த சாராயம், அந்த மதுபானம். அதே போல இவருக்கு எப்படிதான் எண்ணெய் அங்க வந்துச்சு தெரியல. அந்த எண்ணெய் எடுத்து அந்த தூணுக்கு என்ன அபிஷேகம் பண்ணி தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார். சொல்லிட்டு அவர் அதுக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். வரும்போது திருப்பி அவர் என்ன சொல்றாரு நீ பாருங்க. அதாவது 20வது வசனம், அப்போது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இந்த கல்லு தேவனுக்கு வீடாகும், நான் அவருக்கு தசமமாக செலுத்துவேன். இதுதான் ஒரு ஜெபம். இப்படி ஒரு ஜெபம். இந்த ஜெபம் லேசா. நான் இன்னொன்று சொல்கிறேன் அவருடைய ஜெபத்தை. அப்போ எது லேசு எது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், எதை நம்ம அதிகமாக செய்யணும் அப்படின்னு. நீங்கள் வாங்க அடுத்த ஆதியாகமம் 32வது அதிகாரம். அதில் வந்து 22. அவர் ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இது முத பார்ப்போம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? மனைவி 11 குமாரர், 4 மனைவிகள், பணிவிடைக்காரர்கள், 2 குமாரர், 11 குமாரர், அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யறாரு? அக்கறைப்படுத்துறாரு. அதாவது ஒரு ஆறு, யாக்கோபுங்கிற ஆறு. அந்த ஆறை கடந்து மனைவி பிள்ளைங்களை எல்லாரையும் அங்கே வச்சுட்டு, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க அங்கே இருங்க, நான் இங்கே வந்து என்ன செய்ய போறேன்? அக்கறைப்படுத்தினான். படுத்துட்டு இப்போ இவரு தனித்திருந்து ஒரு ஜெபம் பண்றாரு. இதான் ஆறுன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் மனைவி பிள்ளைங்கள் இருக்காங்க. அவர் எங்க ஜெபம் பண்றாரு? அங்க ஜெபம் பண்றாரு.
இது எப்படிப்பட்ட ஜெபம்? பெண்ணாடி பிள்ளைங்க இருக்காங்க, என் பிள்ளை அழுமை, என் மனைவி என்ன தேடுவாள், என் பேரை என்ன தேடுவான்னு அக்கறைப்படுத்திட்டேன்னு அங்கே எதுவும் நம்ம பிள்ளைகளை எதுவும் செய்திருமோ? சரி, ஏசா வந்துருவானோ? எவ்வளவு எண்ணங்கள் இருந்தாலும் அவர் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு தனியாக வச்சோம். இதுதான் விசேஷமான ஜெபம். எல்லாரோடு இல்லாம தனிமையில் அவர் மட்டும் இருந்தாரு, அப்போ அவர் ஜெபம் பண்ணிட்டார். அது ஈஸியா போயிடுச்சு. இப்போ இவ்வளவு பேரையும் விட்டுட்டு அவர் ஜெபம் பண்றதா பெரிய காரணம். அவருக்கு பொறுப்பு வித்தியாசம். ஜெபத்துல என்ன இருக்கு? வித்தியாசம். எல்லாம் இல்லாம இருக்கும்போது ஜெபம், எல்லாம் இருக்கும்போது ஜெபம். இந்த ஜெபம் விசேஷம். ஏன்னா மனசுக்குள்ள அவர் விரும்பின மனைவி இருக்கா, அவர் நேசித்த பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருந்தாலும் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தனித்து நின்று கர்த்தரோட ஜெபம். அந்த ஜெபம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய ஜெபமாக இருந்தது. அநேக பயங்களுக்கு விளக்கக்கூடிய ஜெபமாக இருந்தது. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஜெபமாக இருந்தது. எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு, அதனாலதான் இரவு ஜெபம் இல்லை. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வனாந்திர ஜெபத்துக்கு நம்ம போக போறோம். அதான் ஸ்கூல் இல்லாத நாள் நம்ம என்ன செய்திருக்கோம், ஸ்கூல் இருக்கிற நாள் நம்ம இந்த ப்ரேயரை வச்சிருக்கோம். இவன் அதுக்கு பிறகு போய் தனித்து கர்த்தரோடு இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாருடைய இதில் அருமையாகவில்லை. இப்படி கூட ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணினீர்களானால் உடைய பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இல்லையா? உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது. ஏசா மேற்கொள்ள, இந்த ஜெபத்துக்கு பிறகு ஏசா மேற்கொள்ளவில்லை. அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் 25 நாம் வாசிக்க, யாக்கோபின் தொடையை சுளுக்கிட்டு 26 அவர் நான் போகட்டும் கொழுந்து விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உடைய மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, இப்படி போராடிட்டு என்ன போராடிட்டு கிடக்காங்க, என்ன குழப்பிட்டு கிடக்காங்க. ஏய் என்னப்பா ஜெபத்தை கொடுங்க, என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணுவான். இப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் தானா? எங்கள் அம்மா வீட்டில், ஆமாம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். நான் ஒரு நாள் பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது, எங்கள் அம்மா வெளியே உட்காந்துருந்தாங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போலாம் ரொம்ப ஜெபம்லாம் தெரியாது, யாரோ போயிருப்பாங்க போல. என்ன உங்கள் மகா வந்திருக்காளா, ஏன்னா பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா, அதனால உங்கள் மகா வந்திருக்காளா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாம், அவன் தோத்திரம் போட்டுட்டு கிடக்கான். அவங்களுக்கு அப்புறம் அந்த தோத்திரம்னா என்னன்னு தெரியும், நன்றி சொல்ல தெரியும். தோத்திரம் அந்த பிள்ளைங்க தோத்திரம் போட்டுட்டு கிடக்கு அப்படிங்க என்ன பிள்ளை கேட்கு. நம்ம தனித்து ஜெபம் பண்றது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாக நிரந்தரமான ஒரு பதில் உங்களுக்கு இருக்கும். ஒரு அண்ணன் செய்தி கொடுத்தாங்க ஆன்லைன் ப்ரேயர்ல. அவங்களுடைய ஃபோனில் 400 பேர் இருக்காங்களாம் அவங்க ஃபோனில். அப்போ அந்த அண்ணன் தனியாக ஜெபிக்கும் போது இந்த செல்லை கொண்டுகிட்டு போக மாட்டாங்களாம். ஒரு நாள் எடுத்துகிட்டு போனாங்களா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்களா, 400 பேர் கூட நீ ஜெபம் பண்ண போற, யாராச்சும் ஒருத்தர் உனக்கு என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, நீ எடுத்துருவ. இந்த 400 பேர் கூட நீ போகக்கூடாது, தனித்து தான் நீ ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதனால செல்லெல்லாம் சைலன்ஸில் போட்டுட்டு தான் உட்காந்து நம்ம அந்த இரவு நேரங்களையோ பகலையோ நம்ம ஜெபிக்கிறோம். தனித்து நம்ம ஜெபம் பண்ணி போராடி மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? 26ல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். 27ல் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். 28 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் மேற்கொண்டாயே. 29 அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நீ போராடி என்ன செய்துட்ட, மேற்கொண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராடி ஜெய எடுக்காம இருக்கீங்க. நேற்று நான் ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், யாருன்னு தெரிய ஞாபகம் இல்லை. அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வெளியூர மெட்ராஸா தெரியல என்ன தெரியல. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எலுமிச்சை பழத்தினுடைய பாதி, அந்த பாதி பழத்தை அப்படி நான் புடிச்சு எனக்கு முன்னால் அப்படி ஒரு தரிசனம். பாதி எலுமிச்சை பழத்தை புடிச்சு எடுத்து கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு விடு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். விடுவோமா? ஒரு சொட்டு
விழுந்து அதுக்கு பிறகு சத்தமே இல்லைன்னா தான் அந்த பாதி தொழியை தூர போடும். அதே மாதிரி சொல்றாரு. கேட்க என்னப்பா சொல்லணும் அப்படின்னு. இதே மாதிரி இருதயத்தை கசக்கி பிணிஞ்சு எடுத்து என்னை நோக்கி ஜெபிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர். அப்படியே அவங்ககிட்ட சொன்னேன். அழுது நம்ம அதுக்கு தான் நம்ம வாசித்தோம் 1 சாமுவேல் அந்த வாசகம்ல 30வது அதிகாரம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் இருக்க மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனை கல்லெறிய போகும்போது கூட அவர் ஸ்ட்ராங்கா தன்னை திடப்படுத்தி கொண்டு அவரை ஜெபித்திருப்பார். ஜெபித்தை ஜெய எடுத்ததுனால அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சகலவற்றையும் திருப்பி கொண்டான்னு கேட்டார். தாவீது கர்த்தரை நோக்கி அதை பின்தொடர வேண்டுமா பிடிப்பேனா என்று கேட்டார். அவன் பின்தொடர், நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார். நான் பின்தொடர்வேனா? ஆமா, நீ பின்தொடர், சண்டை போடு, நீ போய் என்ன செய்ய, நீ போய் சண்டை போடு, நீ கண்டிப்பா என்ன செய்வ, நீ அதை திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நாம் செய்ய வேண்டும். முழங்கால் ஜெபம் செய்ய வேண்டும். தேவனோடு மனிதனோடு போராட வேண்டும். சத்துருவை தொடர வேண்டும். விடாமுயற்சியோடு யாராய் இருக்கட்டும். எனக்கு ஒரு சகோதரி பேசும்போது சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த கொம்பை வந்தாலும் சரி நான் கேட்டு திறக்க மாட்டேன். எப்படி? எந்த கொம்பை வந்தாலும் சரி நான் கேட்டு திறக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவரோடு பேச வேண்டிய அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அப்படின்னா நம்ம அப்படி இல்லை. உடனே எதிர்த்து கதவை திறந்துடுவோம். பைபிள் வாசிச்சுட்டு போய் யாராவது வந்தாங்கன்னா உடனே அதில் பைபிளை மூடி வச்சிருவோம். அப்படிலாம் இல்லாமல் சத்துருவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின் தொடர்ந்து கொன்று சகலவற்றை திருப்பி கொள்ள வரைக்கும் எலுமிச்சை மலத்தில் ஒரு சொட்டு தண்ணி வராத வரைக்கும் அதை நாம் பிடிச்சு எடுக்கிறது போல தேவ சமூகத்தில் தேவனை பிடித்து போராடி, நீர் இதை எனக்கு தராவிட்டால், இதை எனக்காக நீர் யுத்த களத்தில் இறங்காவிட்டால் நான் விட மாட்டேன். எப்படி இப்படி துக்க முகத்தோட எவ்வளோ நாளைக்கு அடையுது? இப்படி கண்ணீரோடு எப்படி அடையுது? சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கை எதற்கு சொல்லி? வாழ்க்கை வாழ்வதற்கு சும்மா ஏனாத்தானு ஒன்றும் இல்லாமல் போய் வாழ்றதுக்கா வாழ்க்கை இல்லை. வெற்றி எடுத்த வாழ்க்கை சொல்லணும். ஆண்டு விட்டுருந்தேன். எதுலையுமே தோற்று போகவே கூடாது. படிப்பில் தோல்வி அடைந்து விட்டோம். இனிமேல் எதுலையுமே நான் தோற்று போக நான் விரும்பவில்லை. நம்ம விடாமுயற்சியோடு தாவீது அவ்வளோ களைப்பாக இருந்தார். குடிக்கலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் சத்துருவை பின் தொடர்ந்தார். நான் ஜெயடுக்கு வரைக்கும், எனக்கு ஒரு ஏணி வைக்க வரைக்கும், எனக்காக தேவன் மேலே நிற்க வரைக்கும் நான் இந்த யுத்தத்தில் இறங்குவேன். காசை பணம் முள்ளங்காலில் நின்று ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களை, சாதாரண வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க, விடுதலையோடு இருக்க, தேவன் எனக்கும் அற்புதங்களை செய்தார். தேவன் என்னையே தேற்றினார். அவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவருக்கு பிள்ளை அவர் எனக்காக இறங்கினார் என்று சாட்சி அறிவிக்கக்கூடிய ஒரு வீராங்கனையாக, ஜெபத்தில் ராட்சசியாக நாம் மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஜெபத்தில் உலகால் யுத்தம் செய்ய வேண்டும், அதிகமாக துதிக்க வேண்டும். நீங்க புலிஸ்டா வைக்காம கமா போடுங்க. ஒவ்வொரு நாள் ஜெபமும் தொடரும். ஒவ்வொரு நாள் ஜெபமும் தொடரும் தான். என்னைக்கு நான் ஜெயம் எடுக்கணும் அன்னைக்கு தான் புலிஸ்டா. அது வரைக்கும் நான் ஜெபிப்பேன் என்று ஜெபிப்போம், போராடுவோம், மேற்கொள்வோம், வெற்றியை காண்போம். God bless you.